கரு கருன்னு நீளமான அடர்த்தியான பொடுகே இல்லாத சுத்தமான ஸ்கேல்புள்ள முடி வேணும்னு தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். அந்த மாதிரி ஒரு நீளமான திக்கான அழகான கூந்தல் உங்களுக்கு வேணும்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் ஒரு ஹேர் ஆயில் ரெசிபி ஒன்று ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டதுனால ரொம்ப பிரயத்தனப்பட்டு நானும் சிம்பாவும் தோட்டத்துக்கு போய் அந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு தேவையான மூலிகையெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மூலிகை ஹேர் ஆயில் அப்படின்னா சும்மாவா? வேப்பில் ஒரு அற்புதமான கிருமி நாசினி. இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இது ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜெண்டாகவே யூஸ் ஆகுது. அதனால் இது பொடுகு தொல்லைக்கு அருமருந்து. அடுத்ததாக இந்த ஹேர் ஆயில் செய்கிறதற்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னா மருதாணி இலை. மருதாணி இலை முடி வளர ரொம்ப உதவும், முடியை கருப்பாக்க உதவும். அதே மாதிரி டேண்ட்ரஃப்க்கும் மருதாணி ரொம்ப நல்லது. மருதாணி என்ன பண்ணோன்னா முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர உதவும். அடுத்ததாக இந்த ஹேர் ஆயில் செய்கிறதற்கு நான் சேர்க்க போடுற சேர் வகையில் ஒன்று தான் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ என் தோட்டத்தில் நிறைய பூத்து கிடக்கு, அன்றாட நான் பறிக்கிறது தான். செம்பருத்தி பூ என்ன பண்ணோன்னா வேர்க்கால்களை பலப்படுத்தும், முடியை நல்ல கண்டிஷன் பண்ணும். அதே மாதிரி இந்த எண்ணெயில் சேர்க்கும்போது, இந்த எண்ணெய் நீங்கள் தலையில் தேய்க்கும் போது உங்கள் உடம்போட சூட்டை ரொம்ப குறைக்கும், பாடியை கூல் பண்ணும். அதுதான் இந்த செம்பருத்தி பூவோட பயன். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா கருவேப்பிலை. கருவேப்பிலையில் அயர்ன், கால்சியம், விட்டமின் ஏ, சி சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு. கருவேப்பிலை ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது என்ன பண்ணோன்னா முடியை நல்லா கருமையாக வைக்க உதவும். அதே மாதிரி முடியோட வேர்க்கால்களில் உள்ள இரத்த ஓட்டத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். முடி விழாமல் தடுக்கும். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை முடிக்கு ஒரு பயங்கரமான ஊட்டச்சத்தை கொடுத்து முடி நல்ல திக்காக அடர்த்தியாக வளர உதவும். தோட்டத்துலேருந்து நான் கலெக்ட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அது தவிர வெந்தயம் அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டும் கடையிலேருந்து வாங்கி நான் ரெடியாக வச்சுருக்கேன். 1 லிட்டர் செக்கெண்ணெய் ஆட்டின தேங்காய் எண்ணெய்க்கு 150 கிராம் கருவேப்பிலை, 100 கிராம் மருதாணி, 50 கிராம் வேப்பிலை, 15 சின்ன வெங்காயம், 15 செம்பருத்தி பூ, 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் தேவை. அதுக்கப்புறமா இந்த சேர் வகைகள் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி தயாராக வச்சுக்கோங்க. அரைக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை பெய்யுது. நல்ல கனமான இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி நல்லா சூடான உடனே 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊற்றணும். ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றா அதில் கலந்துக்கணும். எல்லா பொருட்களையும் கலந்த பிறகு நல்லா கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இப்போ தீயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு தோராயமாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நீங்கள் பொறுமையாக கையெடுக்காமல் நிதானமாக இதை செய்யணும். முதல்ல நம்ம சூடான எண்ணெயில் அரைச்ச மருதாணி, வேப்பிலை, கருவேப்பிலை, அப்புறமா இந்த சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூ, வெந்தயம் இதெல்லாம் கலக்கும்போது எண்ணெய் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். நிதானமாக நீங்கள் அதை கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் எண்ணெயோட நிறம் மாற ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா ப்ரௌனாக வாரது வரை காய்க்கணும். தோராயமாக 1லேருந்து 1.5 மணி நேரம் வரை ஆகுங்க. இது ப்ரௌனாக வந்த பிறகு இதுக்கு மணமும் மாறும். எண்ணெய் சலசலப்பு இல்லாமல் நல்ல தெளிஞ்ச நீரோட மாதிரி நல்ல தெளிவாக இருக்கும். அப்புறமா எண்ணெயை நீங்கள் இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு ஒரு சல்லடையில் அரித்து நல்ல ஈரப்பதம் இல்லாத குப்பிகளில் அடைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஹேர் கலரிங் அப்புறம் கெராட்டின் இதெல்லாம் செஞ்சாலும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இந்த எண்ணெயை வேர்க்கால்களில் நல்லா தடவி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா நிஜமாகவே ஹேர் ஃபால் அப்புறம் ஹேர் தின்னிங் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது. மறுநாள் நீங்கள் மார்னிங் வந்து ஷாம்பு போட்டு ஹேரை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஆலோவேரா ஹேர் ஆயில் ரெசிபி ஒன்று நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன். இந்த 2 எண்ணெய் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை மாற்றி மாற்றி தேய்ச்சாலே போதும், முடி நல்லாவே வளரும். உங்களுக்கு முடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்.